வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சூப் தான் செய்யலான்னு இருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சூப்புக்கான தேவையான பொருட்கள் என்னென்னது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஐந்து தக்காளி, பொடியாக நறுக்கிய 2 வெங்காயம், 6 பல் பூண்டு, வெண்ணெய், குறுமிளகு, ரஸ்க், தேவைக்கேற்ப ஃப்ரெஷ் க்ரீம், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ நம்ம ப்ரெஷர் பேனில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வெண்ணெய் உருகி வரணும். இப்போ நம்ம குருமிளகு சேர்த்திக்குங்க. கொஞ்சம் குருமிளகு பொரிஞ்ச உடனே நம்ம 6 பல் பூண்டு எடுத்துருக்கோம். அந்த பூண்டு சேர்த்திக்குங்க. இப்போ பொடியை நறுக்குன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் செவக்க வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கீறின தக்காளி இதோட போட்டுக்குங்க. போட்டுட்டு லேசாக கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மூடி போட்டு ஒரு 3 விசில் வரை வச்சுக்கலாம். பாருங்கள், குக்கர் விசில் ஆறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் இது கொஞ்சம் ஆறின உடனே இப்போ இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நைஸாக. இப்போ நம்ம அரைச்சதை ஒரு ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இது கூட சேர்த்திக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வடித்ததை ஒரு பேனில் சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விடுங்க. இதுக்கு 1 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் குருமிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரஸ்க்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் வச்சுட்டிங்கன்னா இப்போ தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுவையான தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.